ஒரு ஜெனே ஆப் எப்படி பில்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஸோ அமேசிங். ஒரு ஹெல்த்தி மீல் பிளானர் அதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இதை கம்ப்ளீட்டா எது யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைத்தனோட ஃப்ரேம் ஒர்க்ஸ், லாங்சன் அண்ட் ஸ்ட்ரீம்லிட் இது ரெண்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ChatGPT யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து, ஸோ அங்கேருந்து ஆர்கிடெக்சர் எல்லாமே டிசைன் பண்ணி, ஸோ அது கம்ப்ளீட் கோடும் கொடுத்துரு. ஸோ இந்த கோடிங் யூஸ் பண்ணி ஆப் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு. ஜஸ்ட் என்டரிங் ராஜேஷ் நேம், ஏஜ் 25 கொடுக்குறேன், நான் டயபெட்டிக் கொடுக்குறேன், அண்ட் தென் வெஜ் ஆர் நான்வெஜ் ஆர் போத் கொடுக்குறேன். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் எனி அடிஷனல் கமெண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ். ஒரு ஜென்ரேட் மீல் பிளான். ஒரு டயட்டீஷியன் என்ன பண்ணுவாங்களோ அது கம்ப்ளீட்டா வந்து நம்ம இந்த ஆப்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க, ராஜேஷ்க்கு ஒரு கம்ப்ளீட் மீல் பிளான் கொடுத்துருச்சு. ஸோ அவங்க டெய்லியுமே என்ன எடுத்துக்கணும், மார்னிங் ஸ்நாக் என்ன, லஞ்ச் என்ன எடுத்துக்கணும், ஈவினிங் என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது ஸோ கம்ப்ளீட் பிளான் கொடுத்துருச்சு. அது அப்படியே நம்ம எப்படி டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டேரக்டா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஜென்னை ஆப்பை வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஜஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து ப்ராம்ப்ட் மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோடது ஹெல்த்தி மீல் பிளான் ஜென்ரேட் பண்றது தான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இது நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா ChatGPT யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பண்ண போறோம். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் இன் ஜென்ஏ ஆப் டெவலப்மெண்ட் ரோல் அசைன் பண்ணிட்டேன். பில்ட் அ ஜென்ஏ ஆப் யூசிங் லாங்சைன். லாங்சைன் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஸோ பைத்தன் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் தென் ஸ்ட்ரீம்லிட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸ்ட்ரீம்லிட் வந்து யூஐக்காக யூஸ் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லிட் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் இந்த ஆப் டெவலப் பண்ண போறோம். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் இதுதான். இஃப் த யூசர் என்டர்ஸ் த நேம், ஏஜ் அண்ட் தென் டயபெட்டிக் ஒரு நான் டயபெட்டிக் அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணணும். அவங்க வெஜ் ஆர் நான்வெஜ் அல்லது போத் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீட் டு ஜென்ரேட் கம்ப்ளீட் ஹெல்த்தி பேலன்ஸ்டு மீல் பிளான் ஃபார் டே. ஒரு டேக்கு தேவையான ஒரு பேலன்ஸ்டு ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்க மாதிரி, கேலரிஸ் பேலன்ஸ்டா இருக்க மாதிரி ஒரு ஆப் பில்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஏஐ வேர்ல்டுல நியூட்ரிஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்களோ அது ஒரு ஏஐனால பண்ண முடியும். ஸோ இது வந்து நியூட்ரிஷனிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி, ஸோ அவங்களே கூட என்ன பண்ணலாம்னா ஒரு மீல் பிளான் ப்ரொவைட் பண்றதுக்கு, இல்லைன்னா அவங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் தே ஹேவ் டு செக் நோ. ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆப் பில்ட் பண்ணி நம்ம வந்து செல் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் அண்ட் தென் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். அந்த மீல் பிளானை வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ ஐம் யூசிங் ஓப்பன் ரவுட்டர் இல்லைன்னா. ஸோ நம்ம வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிஐக்கு வந்து ChatGPTல, ஜெமினைல இல்ல கிளாட்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஓப்பன் ரவுட்டர் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த எல்எல்எம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபைனலா கிவ் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன் இன் விண்டோஸ். ஐம் யூசிங் விண்டோஸ் விஎஸ் கோட். கோட் எடிட்டர் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்றேன். இங்க நான் ஏன் மென்ஷன் விண்டோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ChatGPT நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து கேட்கும்போது அது எல்லாத்துக்குமே சேர்த்து ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கும். மேக், லினக்ஸ்க்குலாம் இந்த கமெண்ட்ஸ் ஒன்னொன்னுக்கும் செப்பரேட்டா நமக்கு வந்து அந்த கோட் கொடுக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாம ஒன்லி விண்டோஸ்க்கு வந்து கோட் கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம் ChatGPTல. ஜஸ்ட் காப்பி திஸ் கோட், காப்பி பண்ணிட்டு அண்ட் தென் ChatGPT, I'm going to new chat. I just paste it over here. I just click on it. Send prompt. ஸோ பாருங்க ஜென்ரேட் பண்ணிடுச்சு. Below is a complete end-to-end guide to build application using Streamlit, LangChain, Open Router. ஸோ PDF generation வந்து நம்ம டவுன்லோட் ஆப்ஷனுக்காக வச்சிருக்கோம். ஸோ Python plus VS Code on Windows ப்ராப்பராக சொல்லிடுச்சு. ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. யூசர் என்டர்ஸ் நேம், ஏஜ், டயபெட்டிக்கா நான் டயபெட்டிக்கா, ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் என்ன, அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா இந்த இன்புட் எல்லாத்தையும் எடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா லாங்சைன் ப்ராம்ப்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அது வந்து ஓப்பன் ரவுட்டர் எல்எல்எம்க்கு இன்புட்டா கொடுக்கும். அந்த ஓப்பன் ரவுட்டர் எல்எல்எம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட்ஸை வச்சு இட் வில் ஜென்ரேட் டெய்லி நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன, அவங்க ஏஜ், அவங்களோட இன்புட்ஸ் வச்சு இந்த ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கேலரிஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, ஸோ டின்னர் என்ன, ஹைட்ரேஷன் டிப்ஸ், ஸோ எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஓப்பன் ரவுட்டர் எல்எல்எம் தான் இந்த இன்புட்ஸை வச்சு கம்ப்ளீட்டா இதெல்லாம் ஜென்ரேட். ஸோ இதுதான் ஃப்ளோ. அந்த ஃப்ளோவை கம்ப்ளீட்டா நமக்கு ChatGPT சொல்லுது. அண்ட் தென் டிஸ்பிளே இன் ஸ்ட்ரீம்லிட் வந்து யூஐக்காக யூஸ் பண்றோம். ஸோ அதுல வர அவுட்புட்டை ஸ்ட்ரீம்லிட்ல கொடுத்து ஸோ டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டு ஃபைனலா டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு பட்டன். ஸோ இந்த ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, ஸோ நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லுது, கிரியேட் ஃபோல்டர் சொல்லுது. அண்ட் தென் ஹெல்த்தி மீல் பிளானர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுது. ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் ஃபோல்டர். நான் அந்த நேம் இங்கே வச்சுக்கிறேன், ஹெல்த்தி மீல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இஃப் யூ வாண்ட் நீங்கள் டெர்மினலில் கூட எம்கேடி ஆர் மேக் டைரக்டர்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில். அண்ட் தென் கிரியேட் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட். நான் அந்த இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டரை விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ டு விஎஸ் கோட், ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டி டிரைவ்ல நான் வச்சிருந்த ஜென்ஏ ஆப்ல ஹெல்த்தி மீல் பிளானர், ஐ செலக்ட் த ஃபோல்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்த்தி மீல் பிளானர்ன்ற அந்த ஃபோல்டர் மெயின் ஃபோல்டர் வந்துச்சு, ரூட் ஃபோல்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆல்வேஸ் கிளிக் எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்டிவேட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ன்ற ஒரு வேரியபிளை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டெர்மினல் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கோ டு நியூ டெர்மினல். ஓகே, இங்கே டெர்மினல் நியூ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பவர் ஷெல் இருக்கும் டிஃபால்ட்டா. நம்ம வந்து அது கமாண்ட் ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் செலக்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் டைரக்டரியில இருக்கோம், சேர்ந்துட்டு சேம் டைரக்டரிக்கு வந்துருச்சு. ஸோ டி டிரைவ் ஜென்ஏ ஹெல்த்தி மீல் பிளானர் அந்த லொகேஷனுக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும், பைத்தன் -m-v-e-n-v-v-e-n. ஸோ நான் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, விஇஎன்வி. ஸோ அதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இந்த என்வரான்மெண்ட்டை. ஸோ அதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஆக்டிவேட் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ இது விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல விஇஎன்வி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும் டி டிரைவ் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இன்ஸ்டால் ரிக்வயர்ட் பேக்கேஜஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஐ மீன் ஃப்ரேம்வொர்க்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம என்வரான்மெண்ட்ல ஸ்ட்ரீம்லெட் யூஸ் பண்ணுறோம், லாங்செயின் யூஸ் பண்ணுறோம், லாங்செயின் ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணுறோம், பைத்தன் டாட் என்விரான்மெண்ட்னு ஒன்று பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் FPDF2 பிடிஎஃப்காக இதெல்லாம் யூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா requirements.txt அப்படின்னு போட்டுட்டு இது எல்லாத்தையும் அதில் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் சிங்கிள் கமெண்ட்லேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி மீல் பிளானர் ரூட் ஃபோல்டர். ஸோ அது உள்ள app.py. ஸோ இதுதான் மெயின் ஃபோல்டர். யூஐ இங்க இருந்தா நம்ம ஸ்ட்ரீம்லைட் இங்க இருந்தா ரன் ஆகும். .env இது வந்து நம்மளுடைய ஏபிஐ கீஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு இந்த என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா requirements.txt. ஸோ இங்க தான் வந்து இந்த requirements எல்லாத்தையும் வந்து நம்ம ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அது நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எல்லா பேக்கேஜஸ் இன்ஸ்டால். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஒன் பை ஒன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து requirement.txt பண்ணிடலாம். ஜஸ்ட் கோ டு த ப்ராஜெக்ட். ஸோ இங்க வந்து நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், requirements.txtன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபைலில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஜஸ்ட் காப்பி அண்ட் தென் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் அண்ட் தென் கிளிக் ஆன் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த பிப் இன்ஸ்டால் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேக்கேஜ் நேம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும், அது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ஒரு கமெண்ட் ஒன்று ரன் பண்ணணும். இந்த கமெண்ட் அப்படின்னா பிப், இங்கே பாருங்க, பிப் இன்ஸ்டால் -r requirements.txt. I just click on enter. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நம்ம கொடுத்துருக்க எல்லா பேக்கேஜஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணுற தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் இந்த requirements.txt ரன் பண்ணிடு. ஏன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் ஆனதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணாது. ஸோ இங்க பாருங்க, ஸோ எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்றதுக்கு பிப் லிஸ்ட் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன பேக்கேஜ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஸ்ட்ரீம்லைட் வேணும் நமக்கு, அந்த என்ன அது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு டவுன்லோட் பண்ணி. ஸோ பைடான்டிக் பைத்தனுடைய எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ லேங் கிராஃப், லாங்செயின் கோர், ஓப்பன்ஏஐ, ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணோம். அதே மாதிரி FPDF2 கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு தடவை ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். requirements.txt நம்ம வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரிமைனிங் 3 ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். app.py, .env அண்ட் தென் pdf generator.py. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு அண்ட் தென் ஹெல்த்தி மீல் பிளானர்ல ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் நியூ ஃபைல், app.py, enter அண்ட் தென் இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா .en அண்ட் தென்
இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து pdf generator.py. ஸோ சேம் நேம் யூஸ் பண்ணுங்க, நேம்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நியூ ஃபைல் .py ஸ்ட்ரென்த்தா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்னவோ அது அப்படியே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அந்த நெக்ஸ்ட் ஓப்பன் ரவுட்டர் ஏபிஐ கீ வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லிங்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ரவுட்டர் .ai போகும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஏபிஐ கீ வந்து உங்களுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த என்விரான்மெண்ட் ஃபைல்ல வந்து அந்த காப்பி பண்ண ஏபிஐ கீ வந்து பேஸ்ட் பண்ணணும் இந்த கமெண்டோட சேர்த்து. ஓப்பன் ரவுட்டர் ஏபிஐ கீ இஸ் ஈக்குவல் டு அப்படின்றதுல இருந்து ஸோ நம்மளோட ஏபிஐ கீ என்னவோ அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை நான் இப்போ பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் ரவுட்டர் ஏபிஐ கீ இஸ் ஈக்குவல் டு என்னோட ஏபிஐ கீ என்னவோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 8 ஸ்டெப் வந்து கான்ஃபிகர் லாங் செயின் வித் ஓப்பன் ரவுட்டர். ஓப்பன் ரவுட்டர் இஸ் OpenAI கம்பேட்டபிள். OpenAI வந்து ChatGPT. ஸ்டெப் 8ல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க என்ன வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் OpenAI வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க LLM கிளவுட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஜெமினை வேணுமா, மெட்டா LLM வேணுமா, என்ன வேணுமோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் OpenAI யூஸ் பண்ணிக்கிறேன் ஓப்பன் ரவுட்டர்ல. அண்ட் தென் ஸ்டெப் 9 வந்து கிரியேட் PDF ஜென்ரேட்டர். ஸோ PDF generator.py ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐ ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு PDF generator.py I just paste it over here. Click on yes, Control S கொடுத்துக்கிறேன். Just I save that file and I just copy this app.py code. காப்பி பண்ணிக்கிறேன். And then I just go to app.py. நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஆப்போட மெயின் ஃபைல். இந்த ஃபைல் தான் app.py தான். இதுதான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஆப் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ என்ன ஃபைல்ஸ் வேணுமோ, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் என்ன, ஒரு ஆப்புக்கு தேவையான எல்லா வேலையும் ChatGPT யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். I just run the app now. Just click on enter. Streamlit run app.py. பாருங்க, ஒரு ஆப் கம்ப்ளீட்டா ஒரு ஓப்பன் சோர்ஸ் LLM யூஸ் பண்றோம். பெய்டு API கிடையாது. அந்த ஓப்பன் சோர்ஸ் LLM யூஸ் பண்ணி பில்ட் பாருங்க. UI பாருங்க, ஸ்ட்ரீம்லைட் எவ்வளவு அழகா பண்ணிருக்கு பாருங்க. I just give a name பாஷா, ஏஜ் வந்து ஒரு 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டயபெட்டிக்னு வச்சுக்கலாம். டயபெட்டிக் நான் வெஜ் அந்த ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ அது கொடுத்துருக்கு ப்ராப்பரா. ஸோ வெஜ் ஆர் நான்வெஜ் ஆர் போத்ன்னு கொடுக்குறேன் நான். அடிஷனல் கமெண்ட்ஸ் சம்திங் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் எனிதிங். எனக்கு எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் ஜென்ரேட் மெயில் பிளான். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் மெயில் பிளான். ஸோ நம்ம ஓல்டர் டேஸ் மாதிரி லைன் பை லைன் கோட் எழுதி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம், ஒரு ஆப் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு ஆப் பில்டிங் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஏஐ வந்ததுக்கு அப்புறம். இந்த கோடை நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சா போதும். ஜஸ்ட் பேசிக்ஸ் வந்து நமக்கு பைத்தனோட பேசிக்ஸ், இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா we can build the app வெரி ஈஸி. அந்த கோட் நீங்க ChatGPT இந்த கோட் கொடுத்தது உங்களுக்கு அதை பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இங்க இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது எரர் வருது, இந்த ஆப் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் கொண்டு போறீங்க, நாளைக்கு எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம்ல ரெக்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை கிளியர் பண்ண தெரியும் நமக்கு. ஸோ அதனால பேசிக்கா உங்களுக்கு ஒரு பைத்தனுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா தட் இஸ் இனஃப். நம்ம லைன் பை லைன் கோட் எழுதணுன்ற மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்லாம் இன்னைக்கு இல்லை. இது மாதிரி கோடிங் டூல்ஸ் நிறைய நிறைய டூல்ஸ் இருக்கு. கிளாட் கோட் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. ChatGPT பெட்டரா தருது நமக்கு கோடிங். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். பாருங்க, ஸோ பிளான் கொடுத்துருச்சு. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டயட்டீஷியன் ஐ ஹவ் கிரியேட்டட் அ பர்சனலைஸ்ட் நியூட்ரிஷன் பிளான். கம்ப்ளீட்டா கொடுத்துருச்சு. டெய்லி நியூட்ரிஷன் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், ஃபைபர் எவ்வளோ இருக்கும், ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் பர் டே எவ்வளோ, மினரல்ஸ் எவ்வளோ இருக்கணும், வாட்டர் எய்ம் டு அட்லீஸ்ட் 8 to 10 glasses ஆஃப் வாட்டர் பர் டே. மீல் பிளான் என்னென்ன, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து என்ன எவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கணும், ஸோ கேலரிஸ் எவ்வளோ, குக்டு ஓட் மீல், பனானா, almond milk, Tuesday. ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, அண்ட் தென் டியூஸ்டே, தேர்ஸ்டே அது ஒரு பிளான் வச்சிருக்கேன். அண்ட் தென் சாட்டர்டே, சண்டேக்கு ஒரு பிளான் இருக்கு. ஸோ மார்னிங் ஸ்நாக் என்ன அப்படின்றது, மார்னிங் ஸ்நாக்குக்கும் நான் ஸ்நாக்ஸும் சேர்த்து கேட்டிருந்தேன். ஸோ அதனால மார்னிங் ஸ்நாக்குமே ஜென்ரேட் பண்ணிருக்கு. அண்ட் தென் லஞ்ச் பாருங்க, லஞ்ச்ல என்ன சாப்பிடணும் அப்படின்றத நான்வெஜ் வெஜ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் தென் ஈவினிங் ஸ்நாக் என்ன சாப்பிடணும் அப்படின்றது, ஸ்லைஸ்டு குக்கும்பர், காட்டேஜ் சீஸ், 2 ரைஸ் கேக்ஸ், ஸோ பனானா, ஒரு மீடியம் பனானா, அது மாதிரி என்ன வேணும் என்ன அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்கு. ஈட் a variety of colorful fruits, vegetables சாப்பிடுங்க. அண்ட் தென் incorporate healthy fats like nuts, seeds, avocado, olive oil இதெல்லாமே சேர்த்துக்க சொல்லிருக்கு. ஓகே, கம்ப்ளீட் மீல் பிளான் கொடுத்துருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் PDF கேட்டிருந்தோம், அதே மாதிரி டவுன்லோட் PDF கொடுத்துருக்கு. அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட் PDF. பார்த்தீங்கன்னா PDF வந்து இமீடியட்டா ஜென்ரேட் ஆகி பாருங்க. ஒரு டயட்டீஷியன் என்ன பண்ணுவாங்களோ அது ஒரு ஜெமினி ஆப் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு பர்சனலைஸ்டா கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்
உங்களுக்கு வந்து இது அலர்ஜி இருக்கு, இது பிடிக்காது, எனக்கு வந்து பாவக்காய் பிடிக்காது, இல்ல வேற ஏதாவது பிடிக்காது அப்படின்னா நீங்க அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா அது எல்லாமே இக்னோர் பண்ணும். இல்ல வந்து எனக்கு பர்டிகுலரா சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கும்னு அதை நீங்க ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி டைரக்ட்ல சொன்னீங்கன்னா அதையும் ஆட் பண்ணும். ஸோ திஸ் ஜெனை ஆப்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். எல்எல்எம்ஸ் ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு பொறுத்து தான். நம்மளோட யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும். நான் ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன். ஸோ என்னால ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும். சாட் ஜிபிடியில் போயிட்டு நான் எனக்கு ரெஸ்யூம் பில்டர் வேணும், ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா கோட் கொடுக்கும். அது சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஈஸியா ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம். ஒரு கவர் லெட்டர் வேணும் அப்படின்னா அதையும் சேர்த்து கேட்கலாம். நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில வேணாலும் நம்ம அதோட ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நம்மளால பில்ட் பண்ணலாம். அண்ட் திஸ் ஆப்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் திஸ் எல்எல்எம்ஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி உங்களோட யூஸ் கேசஸ்க்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ஆப் பில்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.